வணக்கம் சார். வணக்கம் சார். தங்கத்தோடைய விலை அப்படின்றது வந்து நாளுக்கு நாள் அதிகரிக்குது அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் இருந்துட்டு இருக்கும்போது தங்கத்தோட விலை எந்தெந்த பொருளாதார வீக்கத்தின் காரணமாக அது பாதிக்கப்படுது அப்படின்றத பத்தி சொல்லுங்க சார். தங்கத்தோடைய விலை இம்பாக்ட் செய்யக்கூடிய ஒரு காரணங்கள் இருக்கு. ஒன்று வந்து ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ், அதாவது போர். உலகத்தில் எங்கே நடந்தாலும் நம்ம நாடு அதில் இன்வால்வ் ஆனாலும் சரி இல்லைன்னாலும் சரி, பட் உலகத்தில் எங்கே ஒரு போர் நடந்தாலும் ஒரு மெயின் இம்பேக்ட் நடக்கும். இரண்டாவது வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், பணவீக்கம் பிகாஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன். ஸோ ஹெட்ஜ் அகேன்ஸ்ட் இன்ஃப்ளேஷன், அதுதான் மெயின் கோல்டோட அப்ளிகேஷன். இன்வெஸ்ட்மெண்ட் எக்கனாமிக்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோல்டோடைய தங்கத்தோடைய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன் வந்து அந்த ஹெட்ஜ் அகேன்ஸ்ட் இன்ஃப்ளேஷன் தான். அதாவது அதோட வேல்யூ வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். நம்மளோட கரன்சி வேல்யூ குறையும், ரூபாவோடைய மதிப்பு வந்து குறையும், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா சொல்லும்போது ரீட்டைன் பண்ணக்கூடிய ஒரே ஒரு பொருள் அப்படின்றது தங்கம் மட்டுமே. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப குறைஞ்சாலும் சரி கூடினாலும் சரி, அந்த பணவீக்கம் இம்பேக்ட் ஆகும்போது கோல்ட்ஸ் வேல்யூ பிகம்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் அசெட். ஸோ இந்த ரெண்டு விஷயம் தான் மெயினாக, ப்ரொடெக்ஷன் ஆஃப் வேல்யூ விச் இஸ் த ஃபண்டமெண்டல் ரீசன். செகண்ட்லி வார், அவுட்பிரேக் ஆஃப் வார். அண்ட் தேர்ட்லி இந்த கரன்சியோட வேல்யூ வந்து குறையும் போது டெஃபினட்டாக கோல்டுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஓகே சார். அதே மாதிரி இப்போ கோல்டை வந்து நம்ம வந்து சேர்த்து வைக்கிறோம் அப்படின்றதெல்லாம் வந்து இருக்கு. அது வந்து ஒரு பெரிய ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி அப்படின்றதெல்லாம் இருந்துட்டு இருக்கு. ஆனா அது உண்மையிலே வந்து ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி தானா இல்ல அது ஒரு மாயையா? அது ட்ரிக்கி கொஸ்டின். பட் இதுல என்ன கேட்ச் என்னன்னா, நம்ம ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி நம்ம நினைக்கிறோம், பட் நம்ம நாட்டை பொறுத்தவரைக்கும் ஐம் டாக்கிங் as far as India goes, இந்த தங்கத்தோடைய அட்டாச்மெண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப ஓவர் அட்டாச்மெண்ட். அது வந்து கடவுளாக பார்க்குறாங்க, அது லக்ஷ்மியாக பார்க்குறாங்க, ஸோ ஆன் ஸோ ஃபார். இதில் வந்து நிறைய டெஃபினேஷன்ஸ் இருக்குது. ஸோ தங்கம் வீட்டில் இருந்தாலே அதை வந்து பயன்படுத்த மாட்டாங்க. இன்ஃபேக்ட் இந்தியாவோட ஸ்டடி, நீங்கள் கோல்டு ஸ்டடி எடுத்து பார்த்தீங்கன்னா, டிக்ளேர்டு ரீட்டைல் கோல்டு, அதாவது ஹவுஸ் ஹோல்டில் இருக்கக்கூடிய தங்கம், இது வந்து டிக்ளேர் பண்ணப்பட்டது ஏறக்குறைய 30,000 டன்னுக்கு மேலே இருக்குன்றாங்க. இது வந்து டிக்ளேர்டு. இது அன்டிக்ளேர்ட்னா பூர்வீக சொத்து, ராஜா ராணி நவாபு இதெல்லாமே நம்ம நாட்டில் இருந்திருக்கிறது. இதெல்லாம் எவ்வளோ புதையல் இருக்குன்றது எவனுக்குமே கணக்கு தெரியாது. ஸோ திஸ் இஸ் தி அதர் சைட், விச் மீன் தங்கம் நம்ம கையில் வச்சு வைத்திருந்து என்ன சாதிச்சிருக்கோம்னா எதுவும் பண்ணல. இப்போ ஒரு அவசரத்துக்கு நம்ம தேவைப்பட்டா பொதுவாக இது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம தங்கத்தை வாங்கி வைக்கிறோம். பட் லாக்கர்ல இருந்து வெளியில் எடுக்கிறது வந்து சான்ஸே இல்லை. இரண்டாவது, இதை போட்டு சுத்தவும் முடியாது. இப்போ இருக்கிற இந்த நிலைமைக்கு வந்து த ரிஸ்க் ஆஃப் ஹியூமன் லைஃப் இஸ் வெரி ஹை. ஸோ தங்கம் வந்து போல்டாக நீங்கள் ஃப்ளாஷ் பண்ணி அந்த காலத்தில் வாங்க முடியும். ஸோ இது வந்து பயன்படுத்துறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்குது. அது வாங்குறாங்க, வைக்கிறாங்க, லாக்கரில் வைக்கிறாங்க, தவிர பயன்படுத்துறதுன்றது கிடையாது. ஆக்சுவலாக இந்த கோல்டை வச்சு நம்ம டியூரிங் இப்போ வந்து ஒரு வார் டைம், நம்ம ரஷ்யா யுக்ரைன் மற்ற பிரச்சனைகள்லாம் இருக்குது, டாரிஃப் இந்த பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இந்த டைம் நான் சொல்லுவேன். பட் பொதுவாக இது இல்லாமல் சீசன்ஸ் வந்து நமக்கு வரும். அந்த சீசன்ஸில் இந்த கோல்டை பயன்படுத்தி வேறு அசெட் கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு டெஃபினட்டாக இந்த தங்கத்துக்கு இருக்குது. பட் பயன்படுத்த மாட்டாங்க. அண்ட் தட் இஸ் பிரைமரிலி த ரீசன். இப்போ கோல்டு, ஏன்னா இதில் வந்து நிறைய பேர் இன்னொன்று நினைக்கிறாங்க, மாயேன்னு நான் சொல்கிறது என்ன, இன்னொன்று நினைக்கிறாங்க, அதாவது நம்ம கரன்சியோட வேல்யூ இருக்கு இல்லையா, இந்தியன் ரூபாயோட மதிப்பு வந்து இந்த தங்கத்தோட அடிப்படையில் வச்சு தான் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறாங்க. தட் இஸ் நாட் ட்ரூ. நம்ம வந்து கோல்டு ஸ்டாண்டர்டை விட்டெல்லாம் ரொம்ப நாள் முன்னாலே வந்துட்டோம். 1972 பிரெட்டன் வுட்ஸ் கான்ஃபரன்ஸ் முடிஞ்ச உடனே கோல்டு ஸ்டாண்டர்ட் கிடையாது. ஸோ நீங்கள் எவ்வளோதான் தங்கம் நாட்டில் வச்சாலும் நீங்கள் ஒரு சைடில் நோட் அடிச்சுட்டே இருக்கலாம், அதுக்கு வந்து சம்மந்தமே கிடையாது. ஸோ இந்த கோல்டு வந்து நம்ம எதுக்காக வச்சிருக்கோன்றது ஐ ஹவ் நோ ஐடியா. பட் அந்த பயன்படுத்தி பல காரியங்களை செய்யக்கூடிய ஒரு பொருள் வந்து அந்த தங்கம். ஆனா அதுதான் சார், இப்போ உலக அளவுல வந்து அதிக தங்கம் வச்சிருக்கிறது வந்து ஏசியன் கண்ட்ரீஸ்ல, குறிப்பா இந்தியால தான் வந்து அதிகமா வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. அதுதான், ஏன்னா இப்போ அப்படி பார்த்தா இந்தியா வந்து எந்த அளவுக்கு எவ்வளவு பெரிய இதா வந்து டெவலப் ஆயிருக்கணும், மக்களுமே அதை எஃபிஷியன்டா பயன்படுத்தலையோ அப்படின்ற கேள்வி இருக்கு. அதனாலதான் அது வந்து டெவலப்மெண்ட்டுக்கான ஒரு மாயையா இல்ல டெவலப்மெண்ட்கான ஒரு டூலா அப்படின்ற ஒரு இதுவும் இருக்கு. ரெண்டுமே இருக்கு. சரி, டெவலப்மெண்டான மாயை அப்படின்னா இந்த கோல்டை பயன்படுத்துறது யாரு? சரி, ஹூ பிளட்ஜஸ் கோல்டு? அதான் நான் சொல்றேன், இந்த சைக்கலாஜிக்கல் அட்டாச்மெண்ட் கோல்டு எப்படின்னா, இது வந்து கடவுள் நமக்கு வந்து ஆஃப்டர் வி டை நம்ம வந்து ஹெவனுக்கு போகும்போது கடவுள் கேட்பாரு, நீ ஏன்டா தங்கத்தை வித்து, அந்த ஒரு பயம் இருக்கணும். ஸோ தங்கத்தை கை வைக்க மாட்டாங்க, வேற போய் கடன் வாங்குவாங்க தவிர தங்கத்தை பிளட்ஜ் எதுவும் செய்வாங்க. அந்த தங்கம் பிளட்ஜ் பண்ணி லோன் எடுத்து செயல்படக்கூடியது யாரு? ரொம்ப கஷ்டம் வரும், இந்த நெருக்கடி, பிலோ பாவர்ட்டி, இவங்க தான் அதிகமாக தங்கமும் வாங்குறாங்க. லாஸ்ட் ஆப்ஷனா தான் அதை வச்சிருக்காங்க. அது வந்து யூஸ் பண்ணக்கூடியது அவங்க தான். இப்போ என்ன பிரச்சனை, நம்ம நாட்டில் வந்து கோல்டு ஃபினான்ஸ் கம்பெனிஸ் அவ்வளோ வந்திருக்கு. நீங்கள் சமீப காலமாக எடுத்து பாருங்க, ஒரு கவுண்ட் மட்டும் எடுத்து பாருங்க, நம்பர் ஆஃப் கோல்டு ஃபினான்ஸ் கம்பெனிஸ். இந்த கோல்டு ஃபினான்ஸ் கம்பெனிஸ்ல இருக்கக்கூடிய தங்கம் மட்டுமே பிளட்ஜ்டு கோல்டு ஒரு சில கம்பெனிஸ் மட்டுமே எடுத்தீங்கன்னா 3000-4000 டன் மேலே இருக்கு.
அப்போ அவங்களுக்கு அது செக்யூர் பண்ணுறது எவ்வளோ பெரிய கஷ்டம் பாருங்க. இரண்டாவது, இந்த பிளெட்ஜ் கோல்டில் ஆல்மோஸ்ட் 70% ரீக்ளைம் பண்ணுறதுக்கு அந்த வெச்சம் வந்து வரவே மாட்டான். அப்போது இன்னும் கடன் தொழில தான் மாட்டியிருப்பானே தவிர அதை வச்சு பயன்படுத்துகிற மாதிரி எந்த ஒரு செயலையும் அவன் செய்யலைன்றதான் அர்த்தம். ஸோ இட் இஸ் ஆக்சுவலி நீ கேட்ட கேள்விக்கு பதில் என்னன்னா மாயை தான். ஓகே சார். அதே மாதிரி இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வரும்பொழுது ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் இன்வெஸ்டிங் அப்படின்னா நிறைய பேர் இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது ஒன்று லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், இன்னொன்று கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட். அந்த வகையில பார்த்தா அப்படிதான் வந்து பழக்கப்பட்டிருக்காங்க. என்ன பண்ணாலும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு கோல்டு வாங்கிடணும், இல்ல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு நிலம் வாங்கணும் அப்படின்றதுதான். ஆனா இந்த ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் இது வந்து இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷனுக்கு, இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் சொசைட்டிக்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க, என்ன நினைக்கிறீங்க? இப்ப ஒரு யங்ஸ்டராவோ இருக்கிறவங்களுக்கும் சரி, இல்ல ஒரு மிடில் ஏஜ் மேனா இருந்தாலுமே இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலா கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு நம்ம வந்து ஒரு வெல் டு டூவாவோ இல்ல செட்டில்டா ஆறதுக்கு எந்த அளவுக்கு கை கொடுக்கும்னு நினைக்கிறீங்க? இன்வெஸ்ட்மெண்ட் இன் லேண்ட், அதாவது ஒரு வீடு நமக்கு தேவைன்றது இந்தியாவில் பொறுத்த மட்டும் இட்ஸ் அ பிக் ட்ரீம், ஒரு ஆசை தான், உலகெங்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆசை தான். பட் நம்மளுடைய ஹவுசிங் காஸ்ட் வந்து கொஞ்சம் இன்ஃப்ளேட்டட் கூட, ப்ரிட்டி ஹை. ஒரு சாதாரணப்பட்ட 15 இயர்ஸ் 10 இயர்ஸ் அகோ பில்டிங் காஸ்ட்டோ இன்னைக்கு ஃபிளாட் காஸ்ட்டோ இல்லை லேண்ட் காஸ்ட்டோ வந்து இன்னைக்கு கிடைக்காது. ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ஏற்றி விட்ருவாங்க ஃபார் சம் அப்பேரண்ட் ரீசன். ஸோ நீங்கள் அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக வச்சு நம்ம ஒன்று ஒரு வேலையை ஆரம்பிக்கணும்னு நினச்சோம்னா இட் இஸ் ஆக்சுவலி வெரி டிஃபிகல்ட். அது வந்து ரொம்ப கஷ்டமானது. ராதர் தட் இப்போ யங்ஸ்டர்ஸ் வந்து பெரிய அளவில் வரக்கூடியது வந்து நான் ஸ்டாக்ஸில் வரதை நான் பார்த்துருக்கேன். அதே சமயத்தில் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப அதிகரிச்சிருக்கு, எஸ்பெஷலி ஆஃப்டர் கோவிட். ஏன்னா அந்த லாக்டவுனில் வந்து மக்களுக்கு வேற எதுவும் செய்ய முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் பங்கு சந்தைக்கு அட்ராக்ட் ஆனாங்க யங்ஸ்டர்ஸ். நான் சொல்றது பிலோ 30 இயர்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வந்தாங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு வந்தாங்க. அதுதான் ஒரு பெரிய அளவில் ஒரு வளர்ச்சி தந்தது. விச் மீன்ஸ் இப்போ இந்த யங்கர் ஜென்ரேஷன், இந்த ஆஃப்டர் 2000 இந்த இந்த ஜென்ரேஷன் வந்து ஆர் மோர் அடாப்டபிள் அண்ட் ஓப்பன் டு மாடர்ன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். அவங்களை வந்து ஃப்ளாட் வாங்குறதோ இல்லை வீடு வாங்குறதோ இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு நான் சொல்ல வரல. பட் அவங்களுக்கு வந்து இது புரிஞ்சுக்கிறாங்க நல்லாவே. இது வந்து வெறும் ஃபிசிக்கலாக கோல்டில் வந்து வச்சுக்கூடாது. நல்ல உடைகள், அவங்க மோர் கன்சியூமர் டியூரபிள் பார்க்குறாங்க, மோர் லைஃப் ஸ்டைல் ஃப்ரெண்ட்லியான ப்ராடக்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ கன்சியூமர் டியூரபிளாக இருக்கட்டும், விச் மீன்ஸ் வாஷிங் மிஷின் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, கம்ஃபர்ட்ஸ் ஃபார் லைஃப், வாழ்க்கை வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்றத அவங்க நினைக்கிறாங்க. மூணாவது, அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பேட்டர்ன் இன்னும் ரிஸ்க் டேக்கிங்காக வந்திருக்கு. ஸ்டாக்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இது ரெண்டுமே வந்து ரிஸ்க் டேக்கிங் அபிலிட்டி அதிகமாக இருக்கு. ஸோ இந்த ஜென்ரேஷன் கொஞ்சம் மூவ் ஆகிற மாதிரி எனக்கு தெரியுது. பட் லெட்ஸ் ரெண்டுமே சேஃப்ன்றது எதுவுமே கிடையாது. இதுல முக்கியமான என்ன, ஸ்டாக்ஸ் அண்ட் இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து லிக்விடிட்டி உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ ஒரு நிலம் வாங்கினா நீங்க விற்கணும்னா ஒரு 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 ஃபண்ட், ஒரு தொகைக்கான ஒரு ப்ரெஷர் வரும்போது நீங்க இன்னைக்கே போய் அந்த நிலத்தை விற்று அதை காசு பண்றதுக்கு உங்களால முடியாது. ஒரு ஃபிளாட் விற்கனால உடனடியாக செயல்படாது, இட் வில் டேக் டைம். அது உடனே வேற இது ரெண்டுமே வந்து இமிடியட்டா லிக்விடிட்டி தருகின்ற இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ஸ். ஸோ தட் பிகம்ஸ் மோர் ஈஸி. ரிஸ்க் ஃபேக்டர் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாத்துக்கும் அது ரிஸ்க் இருக்கு. ஏன்னா ஒரு நிலம் வாங்குறோம், அது வந்து குறையவே குறையாதுன்னு சொல்றேன். பட் குறையாது எத்தனை வருஷத்துல நீங்க பார்க்கணும் இல்லையா? இப்போ சிட்டிக்குள்ள ஒரு நிலம் வாங்குறதுன்றது எவ்வளவு கஷ்டம்ன்றது எல்லாருக்குமே தெரியும். இட்ஸ் நாட் அ பாசிபிள், அவ்வளோ ஈஸியாக செயல்படுத்தக்கூடிய கிடையாது. ஸோ யூ ஹேவ் டு வெயிட். ஒரு நிலம் வாங்கி அது அப்ரிசியேஷன் வரணும்னா ஒரு 5 to 10 இயர்ஸ் ஆகும். நீங்கள் அதே இது ஸ்டாக்ஸில் போட்டிங்கன்னா இன் மச் லோவர் டைம் உங்களுக்கு வந்து அப்ரிசியேஷன் கிடைக்கின்ற வாய்ப்பும் இருக்கிறது. பட் சரியான பங்குல தேர்ந்தெடுக்கணும், சரியான மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் முதலீடு செஞ்சால் ஐ திங்க் ரிஸ்க் இஸ் மேனேஜபிள் எவ்ரிவேர். ஆனா கோல்டை பொறுத்த வரைக்கும் இல்ல சார், இப்போ அதை வந்து வாங்குறதுக்கும் இப்போ நம்ம வந்து கொடுக்கறது போதுமே வந்து நமக்கு லாஸ் தான் அதிகமா இருக்கு. கோல்டு வந்து அவ்வளோ ஒரு ப்ராஃபிட்டபிளான ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்றாங்களே, அது எந்த அளவுக்கு உண்மை? இல்ல, கோல்டு வந்து அது வந்து சார்ஜஸ் போட்டு தான் நமக்கு பிரச்சனையா வருது. இது அவாய்ட் பண்ணணும்னா, முக்கியமா இந்த ஒரு லாஸ் அவாய்ட் பண்ணணும்னா பிசிக்கல் கோல்டு அவாய்ட் பண்றது பெட்டர். என்னோட சஜஷன் தான். நீங்க கோல்டு ETF மூலமா இன்வெஸ்ட் பண்ணுங்க. இப்போ கோல்டு வந்து எதுக்கு வாங்குறீங்க, அந்த விலை ஏற்றம் அதுல வந்து நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணுன்ற எண்ணம் தான். நீங்க தங்கத்தை வச்சு எதுவும் செய்ய போறது இல்லை. தேவையான தங்கம் பை அண்ட் லார்ஜ் எல்லார் வீட்லயும் இருக்கு. ஓரளவுக்கு ஏதாவது ஒரு கோல்டு ஏதாவது இருக்கும் எல்லார்கிட்டையும். அது ஆன்சர்ஸ்லாம் வந்துட்டு இருக்கும். அம்மா தங்கச்சி சம்பளி தேவையில்லாத ஸ்கீம் ஏதாவது கொஞ்சம் தங்கம் இருக்கும். இதுல போய் நம்ம அடிஷனலா கடையில போய் நின்று பிசிக்கல் கோல்டு வாங்கி வைக்கணும் அவசியம் கிடையாது. அப்போ நீங்க இன்வெஸ்ட் பண்றது எதுக்காக, அந்த விலை ஏற்றம். தங்கம் வந்து 600 ரூபாயில இருந்தது, இப்போ 10,000 ரூபாய் 9,000 rupees per gram, வாட் எவர், ஒரு 10 இயர்ஸ்ல ஏறிப்பா தங்கத்துல போட்டிருந்தா அப்படின்னு. இந்த ஒரு ஏற்றம் வந்து நீங்க ETF மூலமா செய்யலாம். இந்த எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ் மூலமா நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு 2 அட்வான்டேஜ். ஒன்னு வந்து ஸ்டோரேஜ் பிரச்சனை கிடையாது, இரண்டாவது வந்து லிக்விடிட்டி இமீடியட். நீங்க நாளைக்கு விற்கணும், ஒரு ப்ரெஷர் வருது, ஒரு எமர்ஜென்சி வருதுன்னா ETF விற்கிறதுல உங்களுக்கு கஷ்டம் வராது. லாக்கர்ல இருக்கிற தங்கம் பிளச் பண்றது அவங்க கஷ்டம் வரும். திஸ் பிகம்ஸ் மோர் ஹேண்டிலபிள், மோர் ஈஸி
நமக்கு பயன்படுத்தக்கூடியது இதுதான். ஸோ அவேர்னஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல ரொம்ப குறைவா இருக்கு. பட் சமீபமா நிறைய பேர் வந்து கோல்டு இடிஎஃப்ல வரதை நான் பார்த்திருக்கேன். இன்வெஸ்டர்ஸ் வந்து கேட்டு இதே நிகழ்ச்சியில கூட நான் டன் ப்ரோக்ராம் இதுல வந்து ETF இன்வெஸ்ட்மெண்ட் இன் கோல்டு வந்து கூடுறதாக நான் பார்த்திருக்கிறேன். இப்போ சமீபமா லாஸ்ட் 1-2 இயர்ஸ் 3 இயர்ஸ்ல அதை பத்தி விசாரிக்கிறாங்க. சில்வர் ETF விசாரிக்கிறாங்க. இது வந்து ரேர் ப்ராடக்ட், நிறைய பேருக்கு சில்வர் ETF இருக்குதுன்னு தெரியாது. பட் அது கூட நிறைய பேர் கேட்டு முதலீடு செய்யறது நான் பார்க்குறேன். ஸோ ஸ்லோ அண்ட் ஸ்டடியா இன்னும் அந்த மாயம் வந்து பிசிக்கலா இருக்கிறது ஒண்ணு, தங்கம் கையில இருக்கிறது ஒண்ணு, ETF மூலமா இன்வெஸ்ட் பண்றது அந்த வித்தியாசம் வந்து இன்னும் ஃபுல் ஃபிளெஜ்டா பெனிட்ரேட் ஆகல தான் நான் நினைக்கிறேன். பட் கூடுது. பிசிக்கல் கோல்டா 10 to 20 இயர்ஸ்லாம் வந்து சேர்த்து வச்சது. இப்போ நீங்க சொன்ன மாதிரி அப்படியே ஜெனரேஷனா வந்து வச்சிருக்க கோல்ட்ஸ்லாம் இருக்கு. அதை எப்படி சார் ப்ராஃபிட்டபிள் வேல யூஸ் பண்ண முடியும்? அது வந்து நமக்கு ஒண்ணு ஐதர் யூ ஹேவ் டு செல் இட், which அது வந்து விக்கணும். பட் அதுக்கு வந்து டெஃபினட்டா வந்து ஒரு வேல்யூ, ஆன்செஸ்ட்ரல் கோல்டு இஸ் a different story. பட் இப்போ இருக்கிற கோல்ட வந்து ப்ராஃபிட்டபிள் வேல ஒரு 10 to 20 இயர்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்டா பிசிக்கல் கோல்ட்ல வச்சிட்டு அதை வந்து அதுக்கப்புறம் அது ப்ராஃபிட்டபிளா நம்ம கன்சியூம் பண்ணனும்னா அது எப்படி? அது வந்து அடுத்த அசெட் அதை வச்சு என்ன செய்யணும்ன்றது நம்ம யோசிக்கணும். இப்போ வந்து கோல்ட் பிரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் பீக்ல இருக்கு. நீங்க 1 lakh for 10 grams கிட்ட இருக்குன்னு பாருங்க வித் சார்ஜஸ். ஸோ இஃப் யூ ஹேட் 10 grams of gold it's equivalent to 1 lakh rupees. இப்போ அந்த lakh rupees வச்சு உங்களுக்கு 1000 விஷயம் செய்யலாம். உங்க கம்பெனியை விரிவாக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் இன்டு எஜுகேஷன், இப்போ சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன் whatever, இது நிறைய விஷயங்களை அதை வச்சு செய்யலாம். பட் நம்ம வந்து விலை ஏறிடுச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டோம், அது எனக்கு இவ்வளோ கோல்டு இருக்கு மனக்கணக்கு போட்டு உட்காந்துருக்குமே தவிர அதை வந்து பயன்படுத்த மாட்டோம். பட் யூ கேன் சேனலைஸ் தட், அது வந்து பிளட்ஜ் பண்ணலாம். ஏன்னா வங்கிகள் வந்து கொடுப்பாங்க. பட் அந்த லோன் கொடுக்கறதுமே வங்கிகள் வந்து 70 to 75% தான் கொடுப்பாங்க. ஸ்டாக் மாதிரி 90% லோன் உங்களுக்கு தரமாட்டாங்க. ஸோ தட் இஸ் தி அதர் கேட்ச். கூடுதலா தோ இட் இஸ் அ வேல்யூ ஹெட்ஜ் அகெயின்ஸ்ட் கோல்டுலாம் நம்ம சொல்றாங்க. பட் இதுதான் முக்கியமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. சேனலைஸ் பண்ணலாம். நீங்க பிளான் பண்ணி இதுதான் நமக்கு அடுத்த தேவை, இல்லை இதுதான் நான் சப்போர்ட் பண்ணும், இல்லை இதுதான் நான் செயல்படுத்த விரும்புறேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா எக்ஸசிவ் கோல்டு வந்து பயன்படாம லாக்கர்ல இருக்கக்கூடிய தங்கத்தை வந்து இந்த மாதிரி சேனலைஸ் பண்ணாலே போதும். இப்போ ஒரு ஸ்டார்ட் அப் நீங்க ஆரம்பிக்கிறீங்க, ஸ்டார்டிங் அப் காஸ்ட் அந்த பூட் ஸ்டாப்பிங் ஆஃப் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வேணும்னா தங்கத்தை வச்சு டெஃபினட்டா செய்யலாமா? இட்ஸ் டெஃபினெட்லி பாசிபிள். சார் அதே மாதிரி இப்போ ஒரு சமீபத்துல ஒரு விஷயம் பார்த்தேன். அதாவது கோல்டை வந்து நம்ம வந்து அடகு வைக்கிறதோ அல்ல அந்த மாதிரியான விஷயங்கள் வச்சு கம்மியான இன்ட்ரெஸ்ட்ல நம்ம வச்சுட்டு திருப்பி அதையே நம்ம வேற இடத்துல இன்வெஸ்ட் பண்றது மூலமாக அதை வந்து நம்ம ஈஸியா ப்ராஃபிட்டபிளா நம்ம யூஸ் பண்ணலாம்னு சொல்றாங்களே, அது எந்த அளவுக்கு உண்மை? அந்த மாதிரியான லோ இன்ட்ரெஸ்ட் எல்லாம் வந்து இருக்குதா? எந்த அளவுக்கு லோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு அதை பத்தி சொல்லுங்க. இப்போ தங்கத்தோட பிளட்ஜிங் அப்படின்னு சொல்ல போகும்போது 70 to 75% ரேட் தான் கிடைக்கும். அது பேங்க் போனாலும் சரி, எக்ஸ்டர்னலாக நீங்கள் வச்சாலும் சரி. இது வந்து 1 year 1.5 years அந்த மாதிரி 18 months தான் மேக்ஸிமம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தட் இஸ் அபவுட் த லிமிட். ஸோ அதுக்குள்ளாக நீங்கள் முதலீடு செய்ய அந்த கடன் வாங்கி நீங்கள் முதலீடு செய்கின்ற இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் கொடுக்க வேண்டிய அந்த வட்டியை விட, அந்த பிரின்சிபல் திருப்பி கொடுக்க வேண்டிய அந்த அமௌண்ட்டை விட அதிகமாக லாபம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கணும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச தொழிலாக இருக்கணும். யூ ஷுட் பி ஏபிள் டு மேக் தட் மணி பேக். இல்லாட்டி யூ ஆர் ஸ்டக். கொடுத்த கோல்டும் போயிடுச்சு, வாங்கின கடனும் திருப்பி செலுத்தாம டபுள் உங்க ரேட்டிங் போயிடும், சிபில் ரேட்டிங், இது எல்லாமே பாதிப்பு தருகின்றப்ப. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளான்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ நிறைய பேருக்கு நான் சொல்றது என்னன்னா, நீங்க செய்யற பிசினஸுக்கு இது விரிவாக்குறதுக்கு, பிகாஸ் யூ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் பிசினஸ். இப்போ நிறைய பேர் கோல்டு அப்ளைஸ் பண்ணி நான் ஸ்டாக்ஸ்ல போடட்டான்னு கேட்பாங்க. இட்ஸ் வெரி ரிஸ்கி கேம். ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட் வந்து வாலடைல், கோல்டு பிரைஸும் வாலடைல் தான். கோல்டு பிரைஸ் வாலட்டிலிட்டி இல்லாமல் இல்லை, அதுவும் வாலடைல் தான். பட் அதை தூக்கி நான் இதுல ஸ்டாக் மார்க்கெட்ல போட்டு நான் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யிட்டு இருந்தேன்னா நான் வந்து பேட் ஐடியான்னு சொல்லுவேன். ஏன்னா திஸ் இஸ் நாட் த வே டு மேனேஜ் இட். ஏன்னா தட் இஸ் நாட் குட். பட் நீங்க இந்த மாதிரி ஒரு ஒரு பிசினஸ் இல்ல ஒரு வீடு, எஜுகேஷன் ஆர் ஃபார் அ மேரேஜ் ஆர் சம்திங் லைக் தட், ஒரு ப்ராடக்ட் மேபி ஈவன் ஃபார் மெடிக்கல் யூஸ், இட் இஸ் டெஃபினெட்லி பாசிபிள் that you can pledge or sell off the gold. பட் அந்த மாதிரி தான் பயன்படுத்தணும் ஒழிய ஐ டோன்ட் திங்க் அதுல வந்து நம்ம ஸ்டாக்கா மாற்றி போடுறது நாட் a good idea. நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல போடலாம், பட் டைரக்ட்லி இன்டு ஸ்டாக்ஸ் வந்து நான் அட்வைஸ் பண்ண மாட்டேன். அதான் சார், இப்போ கோல்டே நீங்க சொன்னீங்க வாலடைல் அப்படின்றத சொன்னீங்க. இப்போ கோல்டோட ரேட்டுமே ஃபிளக்சுவேஷன்ல தான் இருக்கும், மார்க்கெட் பொறுத்து தான். இப்போ திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு 2-3 months பேக் 8,000ல இருந்து இப்போ 10,000 9,000 இப்போ 9ல வந்து நிக்குது. சோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான ஃபிளக்சுவேஷன்ஸ் இருந்துட்டே இருக்கு. இது திருப்பி குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்ல இன்னும் கூடிட்டே தான் போகுமா? ஓகே, இதுல கூடுனதுக்கான காரணம் என்னன்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஐ திங்க் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த டாரிஃபோட பிரச்சனை. ஸோ ட்ரம்ப் வந்து இந்த டாரிஃப் பிரச்சனை கொண்டு வந்ததுனால தங்கத்துடைய விலை அது வந்து ரிஸ்க். இரண்டாவது, இந்த நிறுத்த முடியாத சில போர்கள் இருக்கு, ரஷ்யா யுக்ரைன். அது நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல இஸ்ரேல், அந்த ஹமாஸ், இந்தியா பாகிஸ்தான் நடுவில் ஒரு ஸ்மால் த்ரெட்டாக வந்துட்டு போயிடுச்சு. பட் அது அடிக்கடிக்கு ஏதோ வந்துட்டு இருக்கும். இப்படி இந்த ஒரு இன்ஸ்டெபிலிட்டி இருக்கக்கூடியது மெயின்லி ட்ரிவன் பை டாரிஃப்ஸ் அப்படின்னு பார்த்து போனால்
இந்த கோல்ட் ப்ரைஸ் கொஞ்சம் எலிவேட்டடாக தான் இருக்கும். அது பழைய லெவலுக்கு வந்து நீங்கள் குறையுமான்னு கேட்டால் இட்ஸ் அ லாங் வே ஆஃப். அது அவ்வளோ பீஸ்ஃபுல்லான சுச்சுவேஷன் ஒன்று எமர்ஜ் ஆகணும். ரெண்டாவது இந்த டேரிஃப் தருகின்ற த்ரெட் வந்து குறையணும். இது ரெண்டுமே வந்து உடனடியாக நடக்க போகிறது இல்லை. ஸோ எலிவேட்டடாக தான் இருக்க போகுது, அதாவது ஏற்றத்தோடு தான் இருக்க போகுது. பட் இனிமேல் பெரிய அளவு ஒரு ஏற்றம் வருமான்றது தட் இஸ் அ கொஸ்டின் வி ஹேவ் டு சி. பெரிய இந்த ஏற்றம் மாதிரி உடனடியாக ஒரு ஏற்றம் வராது அப்படின்றத நம்ம நினைக்கிறோம். குறையும், பட் பெரிய அளவுல பழையபடி அந்த 6 வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஏன்னா கோல்டோடைய விலை இன்டர்நேஷனல் மார்க்கெட் அதுக்கு நிகராக இருக்கக்கூடியது US டாலர் தான். இந்த US டாலர் ட்ரம்ப்போட டேரிஃப்னால ஸ்ட்ரெங்தன் ஆகல, வீக்கனும் ஆகல. இட் இஸ் ஆக்சுவலி பீன் யூஸ்லெஸ். ரைட். இந்தியா ரூபாய் வந்து அது வாண்டடா அந்த 87 rupees வச்சிருக்காங்க உங்களுக்கு. தட் இஸ் நாட் த வே இட் ஒர்க்ஸ் இல்லையா? ஸோ டாலர் வந்து இந்த டேரிஃப் பிரச்சனைனால ஒரு வீக்னஸ் வந்திருக்கனால கோல்டு வேல்யூ கொஞ்சம் ஏறி இருக்கு, அதை காம்பன்சேட் பண்றதுக்கு. ஸோ இந்த டேரிஃப் பிரச்சனை இதெல்லாம் முடிஞ்சாதான் திருப்பி அந்த டாலருக்கு ஒரு ஸ்ட்ரென்த் வரும். இப்போ ஒரு 27 நாடுகள் வந்து உலகத்துல என்ன பண்றாங்க, டாலர் இல்லாம வர்த்தகம் செய்ய முடியுமா அப்படின்றது. ஸோ ஆல்டர்னேட்டிவ் கரன்சி, பேஸ் கரன்சி வந்து ஆல்டர்னேட்டிவா பாக்குறாங்க. அதுல சைனா இருக்கு, UAE இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. இப்போவே நிறைய நாடுகள் வந்து திரம்ஸ்ல வந்து செட்டில் பண்றாங்க கரன்சியில். ஸோ அப்படி இருக்கும் ஒரு ஆல்டர்னேட்டிவ் வந்துச்சுன்னா ப்ராபப்ளி தென் கோல்ட் ப்ரைஸ் மே ஃபால். பட் அது வரைக்குமே பண்டக சந்தையில் பார்த்தீங்கன்னா எல்லா கமாடிட்டிஸுமே வந்து US டாலர் அடிப்படையில் தான் எக்ஸ்சேஞ்ச் ரேட் இருக்கு. ஸோ டாலரோடைய வேல்யூ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த கோல்ட் பிரைஸ் குறைக்கிறதுக்கு. இன்வெஸ்ட்மெண்ட்ல பிசிக்கல் கோல்டு பண்ணலாமான்னு கேட்டா நீங்க சஜஸ்ட் பண்ணுவீங்களா இல்ல வேற ஏதாவது? இல்ல, இந்த ரேட்ல வந்து நான் வேணாம் தான் சொல்லுவேன். பிசிக்கல் கோல்டு வாங்குறது, ஸ்டோரேஜ், சேஃப்டி இது எல்லாமே ரிஸ்க் தான். நம்ம அதுக்கு ஒரு லாக்கர் அதை விட நீங்க ETF மூலமா இன்வெஸ்ட் பண்றதா பெட்டர் ஐடியாவா இருக்கும். அன்லெஸ் உங்களுக்கு பிசிக்கல் கோல்டு சேர்த்து வைக்கணும் ஏதாவது ஒரு தேவைக்கு. மேபி இப்போ நிறைய பேர் வந்து தேவை இல்லாம வெறுமனே தேவையே இருக்காது. உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கிற கோல்டே உங்களுக்கு போதும்னு நான் சொல்லுவேன். அது கேட்கறாங்களோ கேட்கலையோ அது வேற. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ETF இஸ் மச் சேஃபர் அண்ட் வைசர் வே டு இன்வெஸ்ட். நம்ம வந்து பிசிக்கல் கோல்டா வாங்கி சேர்த்து வைக்க வேண்டாம்ன்றதான் நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டா ஒரு போஸ்ட் பார்த்தேன் சார். அதுல வந்து 50,000 கிட்ட நம்ம வந்து ஏர்ன் பண்ணல அப்படின்னா மேரேஜ் லைஃப்குள்ளே போகாதீங்க, 50,000 மினிமம் வந்து இருக்கணும், இல்லைன்னா வந்து குரூஷியல் ஆயிடும் அப்படின்ற அந்த ஒரு போஸ்ட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது என்ன கமெண்ட்ஸ்? இல்ல அப்படி கிடையாது. நம்ம 50,000லயும் வாழலாம், 50,000 இல்லாமலேயும் வாழலாம், அது குறைவா கூட வாழலாம். ஐ திங்க் மேரேஜ் லைஃப் அண்ட் சேலரிஸ் டோன்ட் ஆக்சுவலி மேக் சென்ஸ் இல்லையா? இட் டிபெண்ட்ஸ். அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வீன் பார்ட்னர்ஸ் தான் எல்லாமே. யூ கேன் ஆல்வேஸ் ஹேவ். திஸ் இஸ் ஒன். இப்போ செகண்ட்லி இதுக்கு ஆல்டர்னேட்டா மறுபக்கத்தில் நீங்க என்ன யோசிக்கணும், இப்போ IT கம்பெனி வந்து IT ஜாப் வந்து ரொம்ப செக்யூர் அப்படின்னு நினைச்சக்கூடிய ஒரு இந்தியா இருக்கு இல்லையா? IT-குள்ள போனா லைஃப் செட்டில்பா, ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் எனக்கு பிரச்சனை கிடையாது. இப்போ IT செக்மெண்ட்ல என்ன நடக்குதுன்னு கேட்டு பார்த்தா லே ஆஃப் ஹியூஜ் எல்லா கம்பெனியுமே. இந்த IT மக்கள்லாம் அந்த சேஃப்டியை நம்பி 1.5 கோடி ரூபா 2 கோடி ரூபாய்க்கு ஃபிளாட் வாங்கியிருக்காங்க. இப்போ அடுத்த மாசம் இந்த சம்பளம் வரலைன்னா இந்த EMI எப்படி கட்டணும்? ஹியூஜ் EMIs இல்லையா? இட் காஸ்ட் அபவுட் 1.5 lakh மாசத்துக்கு வந்து உங்க EMI வந்து அவ்வளோ போயிடும். ப்ளஸ் மற்ற காஸ்ட் எப்படி நீங்க மேனேஜ் பண்ண போறீங்கன்றது சேலஞ்ச். ஸோ நீங்க 50,000 ரூபாய்க்கு கேட்குறீங்க. நான் வந்து அடுத்த எக்ஸ்ட்ரீம் சொல்றேன், சேஃபஸ்ட் செக்டர் ITலயே இப்போ சேலஞ்ச் இருக்கு. இது எல்லாமே மேட்டர் இருக்கு. ஐ திங்க் இஃப் யூ ஆர் ஏபிள் டு மேனேஜ் உங்களுடைய சேவிங்ஸ் பிளான் ஷோராக இருக்கணும். நீங்கள் கல்யாணத்துக்குள்ளே திருமண வாழ்க்கைக்குள்ளே போகிறதுக்கு முன்பதாக 2 பேருமே அந்த சேவிங் பிளான் வந்து ஃபர்ஸ்ட் தெளிவாக இருக்கணும். இந்தியா பொறுத்த மட்டும் எப்படி நம்ம அந்த சேவிங்ஸோட ஆர்டர் வந்து நம்ம தலைகீழ இருக்கும். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் செலவு பண்ணிடுறோம், வந்த பில்லெல்லாம் கட்டிடுறோம், மிச்சம் இது இருந்தால் சேவ் பண்ணுவோம். ஆனால் எக்கனாமிக்ஸில் வந்து நம்ம என்ன சொல்லலாம், ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணுங்க. ஒரு 10,000 ரூபா எடுத்து இல்லை 5,000 ரூபா உங்களால் முடிஞ்சது அந்த வருகின்ற டோட்டல் வருமானத்தில் ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து குறைவா இருந்தாலுமே அதை ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணிட்டு தான் மீதி பில்ஸை மீட் பண்ணும். இப்படி இருந்தீங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு மேனேஜ் போத் சைட்ஸ். நம்ம வந்து ரிவர்ஸ் சைட்ல இருக்கோம். வந்த உடனே ரெண்ட் கட்டணும், பில்லு கட்டணும், மொபைல் கட்டணும், ரீசார்ஜ் பண்ணணும், இப்படியெல்லாம் இருக்கிறோம். we spend and then try to save. That will not work. The moment your salary comes, save first, then spend later. I think 50,000 also you can start your life. There is absolutely no problem around it. ஓகே சார். அதே மாதிரி இப்போ அன்றாடம் வாழ்ற இதுல வந்துட்டு எதெல்லாம் லைபிலிட்டி எதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்னு நீங்க வச்சிருக்கீங்க சார்? அப்படி கிடையாது. லோன்ஸ் வந்து லைபிலிட்டின்னு சொல்லுவோம் பொதுவாக. பட் லோன்ஸ் ஃபார் அ குட் பர்பஸ் இஸ் டெஃபினெட்லி ஒர்த் இட். இப்போ நம்ம வந்து எடுத்த உடனே ஒரு மிடில் கிளாஸ், ஒரு ரீட்டைல், எக்ஸ்ட்ரீம்லி ரிச்சை விட்டுருங்க, பாண்ட் சில்வர் ஸ்பூன் அந்த கேட்டகரியில் நமக்கு வராது. பட் ஃபார் காமன் மேன் அவன் வந்து எல்லாமே வந்து இந்த இருக்கக்கூடிய விலைவாசி லெவலில் வந்து லோன் எடுக்காமல் மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பட் எதுக்காக லோன் எடுக்கிறோம்? இப்போ ஊதாரித்தனமாக செலவு பண்ணுறதுக்கு நம்ம லோன் எடுக்கிறதோ இஸ் அ பேட் ஐடியா. ஒன்று. இதே ஒரு அசெட் கிரியேஷன், இப்போ ஒரு வீட்டை நம்ம கட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெஃபினெட்லி ஒர்த் வைல் அசெட். 15-20 இயர்ஸ் பிளான்
இஎம்ஐ கட்டி அந்த வீடு வந்து நம்ம சொந்தமாகறோம். ஒர்த்வைல் பிளான். இதில் வந்து எந்த விதமான ஒரு வாகனம் நெசசிட்டி, அது 2 வீலரோ 4 வீலர் டிபெண்டிங் ஆன் ஃபேமிலி அண்ட் கன்ஸ்ட்ரெயின்ஸ் அண்ட் சைஸ் உங்களால் இஎம்ஐ அஃபோர்ட் பண்ண முடிஞ்சதுன்னா டெஃபினெட்லி இப்போ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இம்ப்ரூவ் ஆயிட்டு வருது. காரெல்லாம் வந்து லயபிலிட்டி அதெல்லாம் செலவு தானே தவிர அது தேவையில்லை அப்படிலாம் இல்ல. மிடில் கிளாஸ் டோன்ட் திங்க் அபௌட் இட் அப்படி. நோ, பட் ஐ திங்க் தே ஷுட். ஏன்னா இதுல இன்னொரு பக்கம் இருக்கு. சர்டன் செட் ஆஃப் லைபிலிட்டிஸ் ஆர் குட். நான் எப்பவுமே நினைக்கிறது அந்த ப்ரெஷர் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் இல்லையா, இண்டிவிஜுவல் க்ரோத். இப்போ தனிப்பட்ட முறையில் நான் வளரணும், எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணும்னா சில லைபிலிட்டிஸ் எனக்கு தேவை லைஃப்ல அந்த வயசுல. See, there is an age for all this. So in that 30 to say 45-50 years இருக்குல்ல, you should have that little pinch. அந்த கொஞ்சம் ஒரு எப்படி நம்ம வந்து எல்லா உணவுப் பொருட்களையும் நம்ம உப்பு சேர்க்கிறோமோ காரம் சேர்க்கிறோமோ அந்த ஒரு உரைப்பு இருக்கணும் இல்லையா, அதுக்கு தான் இந்த லைபிலிட்டி தேவைப்படும். பட் சரியான லைபிலிட்டி. நீங்க வந்து இல்ல நான் செலவு பண்ணிட்டேன், நான் சினிமா எடுக்க போறேன், I'm not saying it's a bad idea, பட் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணேன், நான் வந்து டிராவல் தான் பண்ணுவேன், நான் வந்து just like that, spending, going to the club, having a good time, pub visit பண்றேன், doing some, that is a bad idea. அந்த மாதிரி விஷயத்துக்கான லோன் தவறு. பட் தி அதர்வைஸ் இப்போ ஒரு வாகனத்தான லோன் எடுத்து that's definitely going to be a blessing to your family. ஃபேமிலியா எங்கேயாவது ஊருக்கு போனோம், இப்போ பஸ்லயும் போக முடியாது, ட்ரெயின்லயும் போக முடியாது, ஒரு பண்டிகை வருது, விநாயகர் சதுர்த்தி வருது, கூடிய சீக்கிரம் தீபாவளி வரும், டிக்கெட் கிடைக்குமான்னு மட்டும் பாருங்க, கிடைக்காது உங்களுக்கு இல்லையா. ஸோ நம்ம சொந்த ஊருக்கு போனோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு வாகனம் இருக்கிறதுல என்ன தப்புன்னா நான் ஐ எம் ஜஸ்ட் கொஸ்டினிங். இட்ஸ் அ குட் திங். அந்த இஎம்ஐ வில் பிஞ்ச் யூ டு பெர்ஃபார்ம். நீங்க உங்க வேலையை வந்து இன்னும் கொஞ்சம் சிறப்பா செயல்பட உங்களுக்கு அந்த ஒரு புஷ் கிடைச்சிட்டே இருக்கும் சார். ஆனா அந்த அந்த இதுக்குள்ள நம்ம மாட்டிக்கிறோமோ அப்படின்ற ஒரு இது இருக்குல்ல சார், அந்த சர்க்கிள்குள்ள. அந்த சர்க்கிள் எங்க மாற்றோம் அப்படின்னா முக்கியமா கிரெடிட் கார்டு ஸ்பெண்டிங். ஓகே, தட்ஸ் a very dangerous thing. அந்த கிரெடிட் கார்டுன்றது இட் ப்ரொவைட்ஸ் யூ இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் இல்லையா. கிரெடிட் கார்டுனா எனிதிங், அது ஸ்வைப் பண்ணா உடனே முடிஞ்சிடும். அந்த பில் வரும்போது தான் நம்ம வாயை பழக்கிறோம், ஐயோ இவ்வளோ செலவு பண்ணிட்டோமா, இது எப்படி கட்டுறது, அது வந்து இஎம்ஐ மாற்றுறது, அது வந்து அந்த மினிமம் பேலன்ஸ் கட்டி நாசமாக போகிறது, இந்த மாதிரி நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். ஸோ இஃப் யூ டோன்ட் நோ ஹவ் டு ஹேண்டில் கிரெடிட்ஸ், டோன்ட் கெட் அ கிரெடிட் கார்டு. நான் சொல்கிறது தான். இது வந்து நிறைய வங்கி மக்கள் வந்து they may not like what I am saying, but if you don't know how to handle credit, don't how to handle a credit, sir. This is how. First of all, look at what you want to buy as a loaned product. இப்போ ரெஃப்ரிஜிரேட்டர் வீட்டுக்கு தேவை, நம்ம ஒரு வாங்கணும், அப்கிரேட் பண்ணோம்னா ஃபைன். ஃபர்ஸ்ட் திங், உங்களால் இருக்கக்கூடிய பொருள் வந்து வேலை செய்தா செயல்படுதா, கேன் வி மேனேஜ் திஸ் ஃபார் சம் டைம், உங்கள் இன்கம் வந்து அதுக்கு அஃபோர்ட் ஆகுதா, அந்த அடுத்த ஒரு 6 மாதம் இல்லை 1 வருஷத்துக்கு அந்த இஎம்ஐ கட்டணும்னா என்னால் அது தொடர்ச்சியாக கட்ட முடியுமா, வேற பாதிப்பு இல்லாமல் தொடர்ச்சியாக அந்த வாட் எவர் 3000 4000 மாதத்துக்கு கட்ட முடியுமான்றதை ஃபர்ஸ்ட் கேல்குலேட் பண்ணுங்க. கேல்குலேட் பண்ண முடிஞ்சுன்னா அந்த லோன் எடுத்து அந்த ப்ராடக்ட் வாங்க, யூ வில் பி சேஃப் அண்ட் அவுட். தப்பு கிடையாது. ஐ நோ சோ மெனி பீப்புள் ஹூ பை ப்ராடக்ட்ஸ் ஆன் லோன் அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி கெட் அவுட் ஆல்சோ. அந்த லோனை கட்டுறாங்க, பட் பிளான் இருக்கணும். ஸோ மற்ற ஒரு சில எக்ஸ்பென்சஸ் வந்து நம்ம கர்டெயில் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். இப்போ ஒருவேளை வாரம் நான் 2-3 சினிமா பார்க்குறேன்னா மேபி யூ ஹேவ் டு கர்டெயில் தட் டவுன். இப்போ நான் ட்ராவல் அடிக்கடி போகிறேன், இல்லை ஃப்ரெண்ட்ஸோட சுற்றுறேன், ஐம் ஸ்பெண்டிங் லிட்டில், மேபி யூ ஹேவ் டு கட் டு ப்ரொவைட் ஃபார். அதுதான் சொல்கிறேன், பிளான் இல்லாமல் பாரோ பண்ணிங்கன்னா 100% ட்ராப்பில் தான். இதில் வந்து ஆல்டர்னேட்டே கிடையாது. இட்ஸ் அ டெட் ட்ராப். பட் இஃப் யூ பிளான், சேவ் ஃபர்ஸ்ட், பிளான் நெக்ஸ்ட் அண்ட் தென் ஸ்பெண்ட், ஐ திங்க் டெட் ட்ராப்பில் விழுறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப குறைவாக தான். Okay sir, thank you for spending your time with us. Thanks so much. Thanks.